அனைத்து குருமார்களுக்கும், டீச்சர்ஸ் அண்டு என்னுடைய கோச் அவங்களுக்கும் வணக்கம் மற்றும் நன்றிகள். புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சிறப்பான வணக்கங்களும் நன்றிகளும். இந்த ஒரு ஏஎல்பி அப்படிங்கிற இப்படி ஒரு அற்புதமான கலையை ஏற்கனவே ஜோதிடக்கலை அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு கலை, அற்புதமான கலை. அதை இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி இப்படி ஒரு விஷயத்த எல்லாருக்குமே கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஐயாவுடைய நோக்கம் கண்டிப்பாக வந்து மாபெரும் அளவில் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது. என்னுடைய ஜோதிடம் சார்ந்த ஒரு ஆசை, ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை, தேவை அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பர்சனலாக வீட்டில் நடந்த சில நிகழ்வுகள் ஜோதிடர் மூலிமா தான் 2 பேர் மூலிமா கன்ஃபார்ம் பண்ணி தான் எல்லாமே நடந்துச்சு. ஆனாலும் அது தவறாக முடிஞ்சது. ஸோ அது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும், அதாவது செக் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது சரியாக தானே, நல்லா தானே சொன்னாங்க, பெரிய ஜோதிடர்கள் தானே அப்படின்னு யோசிக்கும்போது அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத ஆராய ஆரம்பித்தப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான அற்புதமான கலை அப்படிங்கிறதும், அண்டு அதில் அக்யூரேட்டாக என்ன வேணால் சொல்ல முடியும் அப்படிங்கிறதும், ஆனால் சரியாக சொல்கிறதுக்கான ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதையும், அதாவது அதிகமாக இல்லை, மேக்ஸிமம் பேர்னால் கரெக்டாக சொல்ல முடியல அப்படிங்கிறதையும் என்னால் அப்போவே புரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க. ஸோ என்னுடைய தேடல்லையே எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சே அந்த குறிப்பிட்ட நிகழ்வு வந்து ஏன் தப்பாக முடிஞ்சது அப்படிங்கிறத நானே புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய நிகழ்வுகள் வந்து ஜோதிடர்கள் சொல்லி இருக்கிற யூடியூப்பில் அவங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸ் இதெல்லாம் பார்த்து பண்ணும்போதே நிறைய விஷயங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ எக்ஸாக்டாக எது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு பயம் இல்லாமையாவது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி தேட ஆரம்பித்து கற்றுக்கிட்டது தான் ஜோதிடம். ஒரு சரியான குருமார் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருந்தேன், முருகன்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன். அவர் மூலிமா தான் எனக்கு தெரிஞ்சதாக நான் ஏற்றுட்ருக்கேன் மனசுக்குள்ளே. ஸோ இது ரொம்ப நாள் தேடல், வருஷக்கணக்கான தேடல். ஆரம்பத்திலேருந்து ஒரு விஷயத்த படித்தா மட்டும்தான் நமக்கு புரியும், ப்ளஸ் வந்து நல்லா கற்றுக்க முடியும், ஆழமாக வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுவேன். எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அதில் பேசிக்காக உருவாகக்கூடிய அந்த வேலையில் தான் நான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக அப்படி தான் இருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் ஜோசியத்தையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு ரொம்ப வருஷமாகவே இருந்துகிட்டு இருக்குங்க. அதனுடைய தேடல் தான் எனக்கு வந்து சரியான நேரத்தில் சரியாக உங்களை வந்து காமிச்சு கொடுத்துருக்குது. இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை காமிச்சு கொடுத்துருக்கு. இந்த நேரத்தில் ராஜமாணிக்கம் ஐயா தான் எனக்கு ஏஎல்பி பற்றி சொன்னார். அவருக்கு மனசார என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கும் அவருக்கும், என்னுடைய கோச்சஸ், எனக்கு ட்ரெயின் பண்ணுற கோச்சஸ் அண்டு டீச்சர்ஸ் எல்லாருக்குமே மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பயணம் இன்னும் டீப்பாக எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், அக்யூரேட்டாக எல்லாருக்கும் நானும் ப்ரெடிக்ஷன் சொல்லணும் அப்படிங்கிற விருப்பம் வந்து எனக்கு இருக்குங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சே ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் கூட கரெக்டாக நடந்துட்டுருக்கு. அதை சிலர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. இருந்தாலும் அது எனக்கு ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. எப்படிடா நம்மளால் அப்படி சொல்ல முடிஞ்சிச்சு, அது தானாக தோணுதுங்க, அந்த எப்படின்னு எனக்கு தெரில, பட் எனக்கு சொல்ல தோணுச்சு, சொல்லுவேன், அதனால் கரெக்டாக நடக்குது. ஆனால் எனக்குன்னு பார்க்குறப்ப எனக்கு கரெக்டாக ஜட்ஜ் பண்ண தெரியலை. ஸோ எனக்கும் என்ன நடக்கும் தெரியணும், கூட இருக்கவங்களுக்கும் பார்க்கும்போது அது இன்னும் அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் தேடுதல் வச்சுருந்தேன். ஸோ அதனுடைய வெளிப்பாடு அண்ட் அதனுடைய ரிசல்ட்டு தான் எனக்கு நீங்களும் ஏஎல்பி இந்த ஜோதிடமும் எனக்கு வந்து கிடச்சிருக்குது அப்படின்னு மனப்பூர்வமாக நம்புகிறேங்க. அட்வான்ஸ் கிளாஸ் வந்து நான் கண்டிப்பாக முழுமையாக ஜோதிடக்கலையும் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச சர்வீஸ் வந்து சொசைட்டிக்கு கொடுக்கணும் இதன் மூலிமா. அதுக்காக நான் மேக்ஸிமம் என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்க தயாராக இருக்கேங்க. அட்வான்ஸ் கிளாஸ் வந்து கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.